காயத்ரி வந்து சம்பத் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து தாலி கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த விஷயம் வந்து நம்ம ஆறுமுகத்துக்கு தெரிய வருது. ஆறுமுகம் செம்ம டென்ஷனாக வந்து அந்த சம்பத்தை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக சம்பத்தை அடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக அந்த டைமில் பைரவி அங்கே வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. சம்பத்தை போட்டு அடிக்கிறாங்க. அங்கே யார் அவங்க மாமாவையும் வந்து நல்லா போட்டு தள்ளி விட்டுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு காயத்ரிக்கு யார் நினச்சிங்க, நான் இருக்கேன்டா, அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள மாட்டியும் விடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து வந்து அது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு ஆறுமுகம். பைரவி பரவாயில்ல, இந்த அளவு இருக்காளே, என் பொண்டாட்டின்றதை கரெக்டாக நிரூபிக்கிறா, இப்படி தான் தைரியமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து பைரவி சூப்பர் பைரவி அப்படின்றாரு. உடனே வந்து நீ கவலைப்படாத காயத்ரி, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு 2 பேரும் ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து காயத்ரியை வந்து வீட்டில் போய்ட்டு ட்ராப் பண்ணுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து அன்னபூரணி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சேன், சம்பவத்தை வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, மா இன்றைக்கி பார்க்கணுமே பைரவி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பைரவி பண்ண வேலையை அப்படியே பார்த்து அப்படியே மெய்சிலேருந்து போயிட்டம்மா. இவ்வளோ நாள் நீ என்ன சொன்ன, இந்த ஆறுமுகம் தான் அடித்தடிக்கு போவான், அவனை தான் நீ வந்து பேசி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, இப்போ உன் மருமகளும் அடித்தடிக்கு போகிறாள், என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, என் மருமக நல்ல விஷயத்துக்கு தானே போவா, ஒன்றை மாதிரி நினச்சிட்டு இருக்கேம்மா, நானும் அப்படி தானேம்மா, நீ தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு இருப்பாடா, ஆனால் அவள் பற்றியா எந்த அளவு இருக்கா தைரியமாக சொல்லிட்டு, பொம்பளை பசங்க இப்படி தானே இருக்கணும், உண்மையிலேயே பைரவி உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா, இந்த மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேம்மா அப்படின்ட்டு உச்சி முகர்றாங்க. உடனே வந்து சரி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு, டேய் கூட்டு போய் விடுறா அப்படின்னா, அதோ கிளம்புறம்மா அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, நானே கிளம்பி போயிடறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் தான் இருக்கான்ல, கூட்டிகிட்டு போய் விடுவாம்மா அப்படின்றாங்க. இதையெல்லாம் பார்க்குற மகாக்கு வயிறாக எரியுது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இது வந்து என்ன பண்ணுறாங்க, சரி டாக்டரே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல கிளம்பு இங்கேருந்து, என் அம்மா பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருக்க சொன்னேன் உன்னை, முதல்ல கிளம்பு சிந்து அப்படின்றாரு. சரி டாக்டரே, உன் அம்மாக்காக என்னை வந்து இப்படிலாம் போக சொல்லாது டாக்டரே அப்படின்றாங்க. பின்ன போகாமல் இங்கே இருக்கப்ப டாக்டரே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கேயே இருந்துடுறேனே, என்னால் வீட்டுக்கு போகவே பிடிக்கல டாக்டர், உன்னை தேட மாட்டாங்களா உங்கள் வீட்டில் அப்படின்னோடனே, நான் அதுக்கெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் டாக்டர், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்கேயே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சமாளிச்சிடுவேன். நல்ல கேடி தான் நீ, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இங்கே தங்கினீன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சிந்து, தயவு செய்து கிளம்பு சிந்து அப்படின்றாரு. என்ன டாக்டர் நீ, சரி எனக்காக இவ்வளோ தூரம் யோசிச்சு அதுவே போதும், உன் அம்மா கிட்ட மாட்டியும் இல்லைல்ல, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி வந்து அப்படியே முத்த கொள்கிறாங்க. உடனே வந்து என்ன சிந்து இப்படி பண்ணுற அப்படின்னு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, நான் உன் பொண்டாட்டி தானே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பொண்டாட்டி சொல்லிட்டு முதல்ல கிளம்பு சிந்து அப்படின்னு. ஏன் டாக்டர் என்னை போகிறதுலேயே இருக்க, என்னை பிரிஞ்சிருக்கிறது உனக்கு வருத்தமே இல்லையா, வருத்தம் இருக்குதான், இருந்தாலும் அப்படின்னோடனே, எனக்கு தெரியாத உன்னை பற்றி, உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற சிந்து அப்படின்றாரு. ஆமாம் பின்ன டாக்டர் தொழில் தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, முதல்ல அந்த ஒய்ஃப் இருக்கும்போது இந்த ஒய்ஃபெல்லாம் பார்த்துப்பியா அப்படி சொல்கிறாங்க. முதல்ல கிளம்பு சிந்து, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, டைம் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா மறுபடியும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீ மாட்டிப்ப, நீ வா சிந்து அப்படி சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே வந்து வாசல் வழியாக வந்து பின்வாசல் வழியாக வந்து அனுப்புகிறாரு. கிளம்பு சிந்து, இங்கேருந்து எகிரி குச்சை, இங்கெல்லாம் எகிரி குதிக்க வேணாம் சிந்து, கை காலில் ஏதோ அடிப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வேறு பிளானோட உன்னை சந்திக்க வரேன் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு வந்து வேறு பிளானா, ஆமாம் பின்ன தினம் ஒரு பிளான் போட்டால் தானே ஒன்றை வந்து பார்க்க முடியும், இல்லைனா உன் கூட எப்படி தங்க முடியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு சிவா. என்ன இந்த சிந்து இப்படிலாம் சொல்லிட்டு போகிறா, எப்படியும் என்னை தினமும் பார்க்க வந்துடுவா போட்டிருக்கு, இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, ஆனால் நம்மளாலையும் இவ இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம சிவா.